பவுலின் பிரசங்கம். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். சாதுரிய ஞானம் இல்லாமல் ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவின் சிலுவையையும் பிரசங்கம் பண்ணுகிறார். பவுலின் பிரசங்கத்தில் சாதுரிய ஞானம் வெளிப்படவில்லை. அவர் மனுஷருடைய ஞானத்தினால் பிரசங்கம் பண்ணவில்லை. சாதுரிய ஞானத்தினாலும் மனுஷருடைய ஞானத்தினாலும் பிரசங்கம் பண்ணினால் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகும். சத்தியத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சாதுரிய ஞானத்திற்கும் மனுஷ ஞானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட சத்தியம் மிகவும் எளிமையானது. இது சுவிசேஷத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையினால் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். இதற்கு சாதுரிய ஞானத்தையும் மனுஷ ஞானத்தையும் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என்னும் அவசியமில்லை. பவுல் தெளிவான வார்த்தையினாலும் எளிமையான வார்த்தையினாலும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினார். எருசலேமில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரனாகவும் உலக இரட்சகராகவும் இருக்கிறார் என்று ஆவியானவரின் பலத்தினால் பிரசங்கம் பண்ணினார். மனுஷர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிட வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவாசித்து தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பவுல் பிரசங்கம் பண்ணினார். சத்தியத்தை விவரிப்பதற்கு அலங்காரமான வார்த்தைகள் தேவையில்லை. சத்தியம் தன்னில் தானே வல்லமையுள்ளது. அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. சத்தியம் தன்னுடைய கம்பீர வல்லமையினால் மனுஷர் மத்தியில் தெளிவாய் வெளிப்படும். சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு மனுஷருடைய உதவி தேவையில்லை. சாதுரிய ஞானத்தினால் பேசுவதை விட மனுஷ ஞானத்தினால் பேசுவதை விட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை சாதாரண வார்த்தைகளினால் பேசினாலே போதுமானது. மனுஷ ஞானத்தை விட சத்தியத்தை சாதாரணமாக பிரசங்கம் பண்ணுவது அதிக வல்லமை உள்ளது.
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கும் வல்லமைக்கும் மனுஷருடைய சாதுரிய ஞானத்தை இணையாக கூற முடியாது. சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசத்தின் விளைவு வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு இது தேவ பலனாய் இருக்கிறது, வேறு சிலருக்கோ இது பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டுப்போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ இதே உபதேசம் தேவ பலனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யூதருக்கு இடரலாய் இருக்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு துரோகியை பார்ப்பது போல பார்த்தார்கள். அவரை ஒரு குற்றவாளியைப் போல நடத்தினார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக வல்லமையினால் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்து தங்களுக்கு விருப்பமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து நடப்பித்த அற்புதங்களையும் அவர் காண்பித்த அடையாளங்களையும் யூதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய மனக்கண்கள் மங்கலாய் இருந்தது. ஆகையினால் கிறிஸ்து அவர்களுக்கு இடரலாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகரின் சரித்திரம் கிரேக்கருக்கு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம் அவர்களுக்கு ஞானமாய் தெரியவில்லை. சிலுவையை பற்றிய உபதேசத்தில் அவர்கள் ஞானத்தை தேடினார்கள். ஒரு ஞானமும் அவர்களுக்கு தெரியவில்லை. சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுடைய ஞானத்தின் பிரகாரம் திருப்தி கொடுப்பதாக இல்லை. ஆகையினால் கிறிஸ்து அவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறார். கிறிஸ்து சிலுவையில் தம் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். கிரேக்கருடைய பார்வையில் கிறிஸ்து தோற்று போனவராகவும் மரித்தவராகவும் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாதவராகவும் தெரிகிறார். தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாதவரால் மற்றவரை எவ்வாறு ரட்சிக்க முடியும் என்று கிரேக்கர்கள் மனுஷ ஞானத்தின் பிரகாரமாக சிந்திக்கிறார்கள். கிறிஸ்து நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார், கலகக்காரர் என்று அவர் மீது குற்றம் சொன்னார்கள். கிறிஸ்துவின் பிறப்பிலும் பெருமை இல்லை. அவருடைய வாழ்க்கையும் எளிமையாகவே இருந்தது. அவரிடத்தில் ஆடம்பரமோ ஆரவாரமோ இல்லை. மிகவும் எளிமையாக இருந்தார். இப்படிப்பட்ட எளிமையானவரை தங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கிரேக்கர்கள் மனுஷ ஞானத்தின் பிரகாரமாய் சிந்தித்தார்கள். மனுஷருடைய ஞானத்தினால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் சிலுவையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவ கிருபையும் மனத்தாழ்மையும் வேண்டும். கிரேக்கர்களும் யூதர்களும் ரட்சிக்கப்படாமல் கெட்டுப்போகிறவர்கள். இவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கோ சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலனாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஞானமாய் இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவரின் கிருபையை பெற்றிருக்கிறவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசமானதாக இருக்கும். அவர்கள் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய வல்லமையையும் பகுத்தறிவார்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலும் சிலுவையின் உபதேசத்திலும் கிறிஸ்துவின் கிரியைகளிலும் தேவனுடைய ஞானமும் வல்லமையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ரட்சிக்கப்படுகிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஞானிகளுடைய ஞானம். மனுஷருடைய ஞானத்தை விட தேவனுடைய ஞானம் மேலானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஞானிகளுடைய ஞானத்தை பற்றி தீர்க்க தரிசனமாக இப்படி சொல்லி இருக்கிறார். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 29:14. ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை பவுல் இங்கு மேற்கோளாக இவ்வாறு எழுதுகிறார். அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து
புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இந்த உலகத்தில் ஏராளமான படிப்புகள் உள்ளன, ஏராளமான ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறது. உயர்ந்த படிப்புகளும் உயர்ந்த ஆராய்ச்சிகளும் தேவனுடைய வெளிப்பாட்டிற்கு உட்பட்டையாகவே இருக்கும். இவை அனைத்தும் சிலுவையின் வெற்றியை உறுதி பண்ணும். தேவன் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு தம்முடைய ஞானத்தையே பயன்படுத்துகிறார். மனுஷருடைய ஞானத்தை பயன்படுத்தவில்லை. உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியவில்லை. புறஜாதியார் தங்கள் ஞானத்திலும் தத்துவத்திலும் பெருமைப்படுகிறார்கள். விஞ்ஞான வளர்ச்சியில் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய உலக ஞானத்தினால் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. இவர்களுடைய ஞானம் கற்பனையானது, மனுஷருடைய ஞானம் மாயையானது. தேவனோ தம்மை பற்றி வெளிப்படுத்துவதற்கு உலக ஞானத்தை பயன்படுத்தவில்லை. சிலுவையை பற்றிய உபதேசம் உலகத்தாரால் பைத்தியமாக எண்ணப்படுகிறது. அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்தார்கள். அவர் ராஜாதி ராஜாவாக வல்லமையோடு வருவார் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மிகுந்த தாழ்மை உடையவராய் சிலுவையில் மரிக்கப்படுவதற்காக வந்தார். சிலுவையில் மரித்து போன இயேசு கிறிஸ்து தங்களுக்கு மேசியாவாக இருக்க முடியாது என்று யூதர்கள் நினைத்தார்கள். புறஜாதியார் கூட சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவால் தங்களை ரட்சிக்க முடியாது என்று நினைத்து அவர் தரும் ரட்சிப்பை புறக்கணித்து விட்டார்கள். ஆனாலும் யூதராக இருந்தாலும் புறஜாதியாராக இருந்தாலும் விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவ ஞானமாகவும் தேவனுடைய பலனாகவும் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மனுஷரை ரட்சிப்பார் என்னும் உபதேசம் உலகத்தாருக்கு பைத்தியமாக தெரியலாம். ஆனால் பைத்தியமாக தோன்றுகிற அந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது, இந்த படி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. உலக பிரகாரமான ஞானத்தை உடைய மனுஷர்கள் தங்கள் சுய ஞானத்தை நம்புகிறார்கள். கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தையும் சிலுவையையும் நம்புவதில்லை. இது அவர்களுடைய பார்வையில் பைத்தியமாக தோன்றுகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் சிலுவையில் நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவினால் பிழைத்திருக்கிறோம். நமக்காக சாவமான இயேசு கிறிஸ்துவினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நமக்காக பாவமான இயேசு கிறிஸ்துவினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த உபதேசம் உலக பிரகாரமான ஞானிகளுக்கு வினோதமாய் இருக்கிறது. அவர்களுடைய பார்வையில் இது பைத்தியமாக இருக்கிறது. உலக பிரகாரமான ஜனங்கள் சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்கும்போது அதை ஏளனம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய ஞானத்திற்கு ஏற்றபடி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவில்லை என்று சுவிசேஷத்தின் மீது குறை சொல்லுகிறார்கள். சுவிசேஷ பிரசங்கத்தில் ஞானம் வெளிப்படவில்லை என்று சொல்லி அதை ஏளனமாய் பார்க்கிறார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் ஞானிகள் யாரையும் பயன்படுத்தவில்லை. மனுஷரை ரட்சிப்பதற்கு தேவன் ஞான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தவில்லை. உலக பிரகாரமான ஞானிகளுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற சிலுவையை பற்றிய உபதேசத்தினால் தம்மை விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் சாதுரிய ஞானமோ மனுஷ ஞானமோ வெளிப்படவில்லை. இவற்றில் தேறினவர்களை தம்முடைய ஊழியத்திற்கு தேவன் பயன்படுத்தவும் இல்லை. தம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு சில மீனவர்களை தெரிந்து கொண்டார். அவர்களிடத்தில் உலக பிரகாரமான ஞானமும் இல்லை, சாதுரிய ஞானமும் இல்லை. அவர்களுக்கு சாதுரிய வார்த்தைகளை பயன்படுத்தவும் தெரியவில்லை.
இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு சாதாரண மீனவர்களையே அபிஷேகம் பண்ணி உலகம் முழுவதும் அனுப்பினார். இவர்கள் உலகத்தின் பார்வையில் சாதாரண ஜனங்கள், ஆனால் தேவனுடைய பார்வையிலோ விசேஷித்தவர்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களை உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அனுப்பினார். கிறிஸ்துவின் சீஷர்கள் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இவர்கள் சாதாரண ஜனங்களாய் இருந்தபடியினால் உலக பிரகாரமான ஞானிகள் இவர்கள் மூலமாய் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சுவிசேஷம் மேன்மையானதாக இருந்தாலும் இதை பிரசங்கிக்கிறவர்கள் சாதாரண ஜனங்களாக இருக்கிறார்கள். இது நிமித்தமாக உலக ஞானிகள் சுவிசேஷத்தை ஏளனம் பண்ணி புறக்கணித்து விட்டார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷமானது கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசம் வெளித்தோற்றத்திற்கு பலவீனமாக தெரியலாம், மிகவும் சாதாரணமாக இருக்கலாம். உலக பிரகாரமான ஞானிகளுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் புதுமையோ உலக ஞானமோ இல்லாமல் தெரியலாம். ஆனால் தேவனோ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சத்தின் பிரகாரமாக ஞானியாக இருக்கிறவன் தேவனுடைய பார்வையில் ஞானியாக இருப்பதில்லை. தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் சாதாரண ஜனங்களை அனுப்பினார். இவர்கள் உலக பிரகாரமான ஞானிகள் அல்ல, ஆனால் தேவனுடைய ரகசியத்தை இவர்கள் அறிந்திருந்தார்கள். சத்தியம் இவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. கிறிஸ்துவை பற்றிய சத்தியமே மெய்யான ஞானம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே ஞானத்தின் ஆரம்பம். கிறிஸ்துவின் சீஷர்கள் உலக பிரகாரமான பலவான்களோ அல்லது சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துடைய பிரபுக்களோ அல்ல. தேவன் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ மனுஷருடைய இருதயத்தை பார்க்கிறார். தேவன் இந்த உலகத்தில் பைத்தியமானவைகளையும் பலவீனமானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு உலக பிரகாரமான கல்வி அறிவு இல்லை. அவர்களில் யாரும் அதிகமாய் படித்தவர்களும் அல்ல. ஆனாலும் தம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து சாதாரண ஜனங்களையே பயன்படுத்தி இருக்கிறார். தம்முடைய ஞானத்தை மகிமைப்படுத்துவதற்கு சாதாரண ஜனங்களே போதும் என்று தேவன் தீர்மானம் செய்துவிட்டார். அவரே நீதியான நியாயாதிபதி. அவர் மனுஷர் அழைக்கிற அளவின்படி அளப்பதில்லை. தேவனுடைய ஞானமும் மகிமையும் மனுஷருடைய பலவீனத்தினால் குறைந்து போய் விடுவதில்லை. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானம் நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் உலகத்தில் பைத்தியமானவர்களாயும் பலவீனமானவர்களாயும் இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாய் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிறவர்களும் அவர்களைப் போலவே சாதாரண ஜனங்களாகவே இருக்கிறார்கள். பிரசங்கிக்கிறவர்கள் எப்படியோ அப்படியே அதை கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். இவ்வுலகத்தில் ஞானிகளாகவும் பலவான்களாகவும் பிரபுக்களாகவும் இருக்கிறவர்களில் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலாம். இருப்பினும் விசுவாசிகளில் ஏராளமானோர் சாதாரணமான ஜனங்களே. தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் சாதாரண ஜனங்களை கொண்டு தம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சித்தம் கொண்டிருக்கிறார். இது தேவனுக்கு பிரியமாயிற்று. கிறிஸ்துவின் சுவிசேஷம் சாதுரிய ஞானத்தையோ உலக ஞானத்தையோ சார்ந்திருக்கவில்லை. அது தேவனுடைய ஞானத்தையே சார்ந்திருக்கிறது. தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஞானிகளையும் பலமுள்ளவைகளையும்
உள்ளவைகளையும் வெட்கப்படுத்துவது தேவனுக்கு சித்தமாயிற்று. மனுஷருடைய வீண் பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மனுஷருடைய ஞானத்தினால் தேவனுடைய ஊழியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது கிறிஸ்துவின் சித்தம் அல்ல. இந்த உலகத்தில் மாம்சத்தின்படி ஞானிகள், வல்லவர்கள், பிரபுக்கள் அநேகர் இல்லை. இவர்கள் எண்ணிக்கையில் சொற்பமானவர்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். யூதர்கள் தங்களுடைய யூத மார்க்கத்தை பற்றி பெருமைப்படுகிறார்கள். புறஜாதியாரை ஏளனமாய் நினைத்தார்கள். ஆனால் புறஜாதியாரையும் ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் புறஜாதியாரை பற்றி சொல்லும்போது அவர்கள் இழிவானவர்கள் என்றும் இல்லாதவர்கள் என்றும் சொன்னார்கள். யூதர்கள் தங்கள் சுய ஞானத்தில் பெருமைப்பட்டார்கள். ஆனால் தேவனோ மாம்சமான எவனும் தமக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த உலகத்தின் இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். இப்போது யூதர்கள் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்களால் தேவனுக்கு முன்பாக பெருமைப்பட முடியாது. அவர் உலகத்தின் ஞானிகளையும் பலமுள்ளவைகளையும் வெட்கப்படுத்தி விட்டார். வெட்கப்பட்டு போனவர்கள் பெருமை பாராட்ட மாட்டார்கள். யூதர்களிடத்தில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. மனுஷருடைய ரட்சிப்புக்கு உலக ஞானம் அவசியம் இல்லாமல் போயிற்று. உலகமானது தன்னுடைய சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தேவன் விசுவாசிகளை ரட்சித்திருக்கிறார். தேவனுடைய தெய்வீக கிருபை மாத்திரமே சுவிசேஷத்தை மனுஷருக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய கிருபை இருந்தால் மாத்திரமே மனுஷரால் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியும். மனுஷன் தன் சுய ஞானத்தினால் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் தேவனை பற்றிய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாது. சுவிசேஷத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் தாமே தம்முடைய கிருபையினால் நமக்கு தம்மை பற்றி வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய தெய்வீக சுபாவங்கள் நமக்கு தெரிய வரும். இருதயத்தில் பெருமை உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தினால் ஆசீர்வாதம் உண்டாகாது. மனத்தாழ்மை உள்ளவர்கள் மாத்திரமே சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்கள். தேவன் தெரிந்து கொண்ட காரியங்களும் அதற்கான காரணங்களும். தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக. தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக. உலகத்தின் இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படியாக. அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார், பிரபுக்களை வெட்கப்படுத்தும்படியாக. இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார், வல்லவர்களை வெட்கப்படுத்தும்படியாக. மேன்மை பாராட்டுகிறவன். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறது. சுவிசேஷத்தின் செய்தியை கேட்கிறவர்களின் இருதயத்தில் கர்த்தருடைய கரம் வல்லமையாய் கிரியை செய்கிறது. ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை உள்ளவராக இருக்கிறார், மேன்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மிடத்தில் உள்ளவை எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் இருந்தே பெற்றிருக்கிறோம். நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தேவனே ஊற்றின் கண்ணாக இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். நாம் பைத்தியமாய் இருக்கிறோம், ஞானம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமாய் இருக்கிறார். நாம் துன்மார்க்கராயும் குற்றவாளிகளாயும் நீதி இல்லாதவர்களாயும் இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியாய் இருக்கிறார். அவர் நம்மை நீதிமானாக்குகிறார். நாம் பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தமாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் கட்டுண்டவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பாய் இருக்கிறார். ஆகையினால் நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். மனுஷன் சிறுகவும் தேவன் பெருகவும் வேண்டும். நாம் தாழ்மை அடையவும் தேவன் மகிமைப்படவும் வேண்டும். இதுவே சுவிசேஷத்தின் செய்தி. இதுவே தேவனுடைய சித்தமும் திட்டமும் ஆகும். கிறிஸ்து நமக்காக ஆன காரியங்கள், தேவனுடைய பலன், தேவனுடைய ஞானம், தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய மீட்பு. கிறிஸ்து நமக்காக ஆக்கப்பட்ட காரியங்கள். கிறிஸ்து மாம்சமானார், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார், தாவீதின் சந்ததியில் பிறந்தார், மனுஷர் சாயலானார், தம்மை தாமே வெறுமையாக்கினார், தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார், நியாய பிரமாணத்திற்கு கீழானார், நமக்காக சாபமாக்கப்பட்டார், நமக்காக பாவமாக்கப்பட்டார்.